அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நாம் இன்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறது திருவண்ணாமலையினுடைய கோவிலினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி ஒரு சில கதையோடு நாம் பார்ப்போம். அதாவது திருவண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலைய அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக இந்த திருவண்ணாமலை திகழ்கிறது. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகும். இத்தலத்தில் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையார் என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது பிரம்மாவிற்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என வாக்குவாதம் எழ இடையில் நெருப்பு பிளம்பு தோன்ற நம்மில் யார் இந்த அடியையும் முடியையும் கண்டறிபவரே நம்மில் பெரியவர் என உரைத்தனர். அதன் அடியை காண திருமால் வராக வடிவெடுத்து நிலத்தினை குடைந்து சென்று பல ஆண்டுகள் பயணம் செய்தும் அடியை காண இயலாமல் திருமால் திரும்பி வந்துவிட்டார். ஆனால் அன்ன வடிவமெடுத்து முடியை காண சென்ற பிரம்மர் வானிலிருந்து கீழே வரும் தாளம்பூவிடம் இது யாதென வினவ, அதற்கு இது சிவபெருமானின் எனவும் நான் சிவபெருமானினுடைய தலையிலிருந்து பல ஆண்டுகளாக விழுந்து கொண்டிருக்கிறேன் என உரைத்த தாளம்பூவிடம், நீ திருமாலிடம் நான் இந்த நெருப்பு பிளம்பாக நின்ற சிவனின் முடியை கண்டு விட்டேன் என கூறும்படி கேட்டார். பிரம்மர் தன்னால் அடியை கண்டறிய முடியாததை ஒப்புக்கொண்டு விட்டார். திருமாலிடம் பிரம்மன், நான் பகிரதனுக்காக ஆகாய கங்கையை தனது செஞ்சடையில் தாங்கி சிவகங்கை என பெயர் மாற்றிய சிவபெருமானின் முடியை கண்டுவிட்டதாகவும் அதற்கு இந்த தாளம்பூவே சாட்சி என உரைத்தும் நீ எனக்கு ஒரு குழந்தைக்கு ஒப்பானவனென கூறி எள்ளி நகையாடியதால் ஆத்திரமுற சிவன் பத்ம கர்ப்பத்தின் பிரம்மன் திருமாலின் உந்திக் கமலத்தின் தோன்றுவாரெனவும் தாளம்பூ சிவபூஜையில் இனிமேல் பயன்படுத்தப்படாதெனவும் உரைத்து விட்டார் பிரம்மாவை. தாளம்பூ தன்னிடம் மன்னிப்பு கேட்டதற்கிணங்க சிவன், நான் பூமியில் எனது பக்திக்காக குழந்தையாக அவதரித்த உத்திர கோசமங்கை என்னும் திருத்தலத்தில் மட்டும் பயன்பெறுவா எனவும் அருளிவிட்டார். திருமாலின் தன்னை அளக்க இயலாததால் திருமாலை சிறியவரென உரைப்பாயாக எனவும் பிரம்மாவிடம் கேட்ட மன்னிப்பினால் அவருக்கு வழிபாடு நிகழ வேண்டி சிவபெருமான் சிவலிங்கத்தின் அடிப்பாகத்தில் பிரம்மாவையும் நடுப்பாகத்தில் திருமால் மேல்பாகத்தில் சிவனும் நின்ற சிவலிங்கமாக தோன்றினார். அந்த திருவண்ணாமலையிலே தன்னை நோக்கி தவம் இயற்றிய பார்வதியை தன்னுடைய இடப்பாகத்தினில் நிறுத்தி அர்த்த நாரீஸ்வரராக நின்ற பெருமைக்குரிய தலம் இத்தலமாகும். திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்று பக்தர்களால் போற்றப்படும் சிறப்பு வாய்ந்த தலம் இது. இத்தலத்தினை நால்வர் என்று அழைக்கப்படும் அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்கவாசகர் ஆகியோர் தேவாரம் பதிகங்களை பாடியுள்ளார்கள். இத்தலத்தில் மூலவர் சிவபெருமான் நாள் என்றாலும் இங்குள்ள முருகன் மீது அருணகிரிநாதர் பாடல்களை பாடியுள்ளார். இத்தலத்தில் உள்ள மலை எல்லா யுகங்களிலும் அழியாமல் இருப்பதாகவும் இம்மலையானது சிவபெருமானே என்றும் சைவர்கள் நம்புகின்றார்கள். இதனால் இம்மலையை பலம் வருவதை கடைபிடிக்கிறார்கள். இவ்வாறு
மலையை வலம் வருதல் கிரிவலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலையில் நாம் சென்று வழிபட்டால் நினைத்த காரியங்கள் எளிதில் நிறைவேறும். அதிலும் இந்த திருவண்ணாமலையில் எல்லா நாட்களிலும் மலையை சுற்றி வலம் வந்து இறைவனை வழிபடுவது சிறப்பு. அதிலும் பௌர்ணமி அன்று, அதாவது முழு நிலவு வருகின்ற நேரம், அந்த திருவண்ணாமலையினுடைய மலையை நாம் சுற்றி வரும்போது ஏதோ அங்கு எங்கும் கிடைக்காத ஒரு அரிதிற்கிணங்க ஒரு சக்தி நம்மிடம் பிறக்கிறது. நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது. சிவனே சிவனடியார் என்று போற்றப்படுகின்றோம். நன்றி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட்டோ. இது ஒரு ஆப். இந்த ஆப்பில் நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நாம் ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொள்ளலாம். நாம் ஆர்டர் செய்த குறிப்பிட்ட தினங்களுக்குள் வீட்டு முகவரிக்கே வந்து சேர்ந்துவிடும். நல்ல தரம் வாய்ந்த பொருட்களாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு பொருட்களையும் நீங்கள் வாங்கி பயனடையுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே கொடுக்கிறோம் அட்ரஸ். நன்றி, வணக்கம்.